இந்திய தூதரகத்தின் மீது பங்களாதேஷ் போராட்டக்காரர்கள் வந்து தாக்குதல் நடத்தியதாக இந்திய அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. வங்கதேசத்துல வந்து என்ன நடக்குது சார்? இந்த 5 நாட்களாக வங்கதேசம் பற்றி எரிகிறது. வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்லுறவு மலர்ந்து தொடர்ந்து இருந்தது. இது அத்தனையும் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த அம்மையாருக்கு நாம் அடைக்கலம் தந்தவுடன் நம்முடைய வெளியுறவு கொள்கைக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதி வந்துவிடும். நாம் இவங்களை திருப்பி கொடுத்துட்டோம்னா, இந்த இந்தியர்களை நம்பி நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நினைச்சிருவாங்க. வங்கதேசத்தில் உள்ள பல பேருக்கு இந்தியா மீது ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு ஆதிக்கத்தை அவர்கள் மீது செலுத்துவதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். இன்னும் அதிதீவிரமாக எண்ணும் சில பேர் நாம் அவர்களை ஒரு காலனியா நடத்துறோம் என்று எண்ணுபவர்களும் இருக்கிறார்கள். ஷெரீப் ஒஸ்மான் ஹாடி அந்த தேர்தலில் தன்னை வேட்பாளராக அவர் அறிவித்துக் கொண்டார். அவர் 12 டிசம்பர் அன்னைக்கு பள்ளிவாசலிருந்து வெளியே வந்துட்டு அந்த பிரச்சாரத்திற்காக அவர் பேச வரும் பொழுது அவரை ஒரு 3 பேர் அவரை சுட்டு படுகாயமடைய செய்து விடுத்தார். கொலைகாரர்களாக கருதப்படுகின்றது 3 பேரும் இதுவரைக்கும் பிடிக்கப்படலை. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இந்தியாவினுள்ள தப்பிச்சு வந்திருக்காங்கன்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. அங்க வந்து ஒரு இந்துவை கொன்னுட்டாங்க. அதை நாம கண்டிச்சோம். அங்க பொதுவாகவே சிறுபான்மையினருக்கு பல காலமாக ஒரு துன்பம் இருந்துட்டு இருக்கு.